காற்றின் தூரிகையில் காணொளியிலிருந்து ஒரு இனிய வணக்கம். சிலபிஃபிகேஷன் அப்படின்னா என்ன, அதை எப்படி பிரிக்கணும், அதற்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிலபிஃபிகேஷன்னா தமிழில் அசை பிரித்தல் அல்லது அலகிடுதல்னு அர்த்தம். தமிழில் ஓரசை ஈரசைன்னு பிரிக்கிறோம் இல்லையா, அதுபோல். இங்கிலீஷில் AEIOU அப்படின்னு 5 எழுத்துகள் வவல்ஸ். ஆனால் வவல் சவுண்டு 20 இருக்குது. மிச்சம் உள்ள எழுத்துக்களெல்லாம் கான்சொனன்ஸ் அப்படிங்கிற மெய் எழுத்துக்கள். நாம் சிலபிஃபை பண்ணும் பொழுது இந்த உயிர் எழுத்துக்களை கவனிக்காமல் உயிர் எழுத்துக்களுடைய ஓசைக்கு வவல் சவுண்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு வவல் சவுண்டு தான் ஒரு சிலபிள். வவலை வீன்ற எழுத்தாலையும் கான்சனண்ட்டை சீங்கிற எழுத்தாலையும் குறிப்பிடலாம். முதல்ல வவல் எழுத்தை கவனிக்கணும். அடுத்ததாக அதை உச்சரித்து அதனுடைய அ ஆ இ அப்படிங்கிற அந்த உயிரெழுத்து ஓசையை நுணுக்கமாக கவனிக்கணும். அதுக்கப்புறம் ரூல்ஸை அப்ளை பண்ணணும். இப்போது முதல் ரூல் VCCV பேட்டர்ன். 2 வவலுக்கு நடுவில் 2 கான்சனண்ட் வந்துச்சுன்னா அந்த 2 கான்சனண்ட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன ஹைஃபன் போட்டு அதை டிவைட் பண்ணணும். உதாரணமாக பட்டர். இதில் பர்னு உச்சரிக்கையில் அதில் ஒரு அ சவுண்டும், கடைசி ட அப்படின்னு உச்சரிக்கையில் அதில் ஒரு ஆ சவுண்டும் வருது. இடையில டிடி அப்படின்னு 2 கான்சனண்ட் இருக்குது. அதனால் இந்த 2 டீக்கும் நடுவில் ஒரு ஹைஃபன் போட்டு அதை பிரிக்கணும். இப்போ பட் ட, இதில் பட்டுன்னு ஒரு சிலபிள், ட அப்படின்னு ஒரு சிலபிள். அதனால் 2 சிலபிள் இருக்கிறதுனால இதை டைசிலபிக் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக சிஸ்டர். இந்த சிஸ்டரில் IE இந்த 2மே வவல்ஸ். இதுக்கு நடுவில் ST அப்படிங்கிற 2 கான்சனன்ஸ் இருக்குது. இந்த 2 கான்சனன்ஸ்க்கு நடுவில் ஹைஃபன் போடணும். சிஸ்டர். இதில் ஒரு விதிவிலக்கு இருக்குது. மேலே குறிப்பிட்டிருக்க மாதிரி SH இஷ், CH இச், TH இத் போன்ற இவைகளுக்கு நடுவில் பிரித்து கோடு போட்டுறக்கூடாது. ஏன்னா இவைகள்லாம் ஒரே சிங்கிள் சவுண்டு, ஒற்றை ஒலியை மட்டும் கொடுக்கக்கூடியவை. உதாரணமாக பட்சர். இந்த பட்சரில் நடுவில் இருக்க TCHக்கு இடையில கோடு போட்டு அதை பிரிச்சிடக்கூடாது. ஏன்னா அது ஒற்றை சவுண்டு. இதே போல் டீச்சர், புஷ்ஷிங், இன்ஸ்ட்ரக்ஷன் இவற்றில் இருக்க TCH, CH, SH, TR இவைகளை பிரிக்கக்கூடாது. ரூல் நம்பர் 2 ப்ரிஃபிக்ஸஸ், சஃபிக்ஸஸ் அண்டு காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ப்ரிஃபிக்ஸ் என்பது முன்னொட்டு, வேர்ச்சொல்லுக்கு முன்னால் இடக்கூடிய மிகச்சிறு சொல். டிஸ், அன், ரீ அதுபோல். சஃபிக்ஸுங்கிறது பின்னொட்டு, ஒரு வார்த்தைக்கு பின்னாடி வரக்கூடிய LY, MENT அது மாதிரியான வார்த்தைகள். இந்த ப்ரிஃபிக்ஸும் சஃபிக்ஸும் ஒரு வார்த்தையோட இணைகிற இடத்துல நாம் ஹைஃபன் போட்டு சிலபிஃபை பண்ணணும். உதாரணமாக அன்டை. இதில் அன்கிறது ப்ரிஃபிக்ஸ், டைன்றது மெயின் வார்த்தை. இந்த 2ம் சேர்கிற இடத்துல நாம் ஒரு ஹைஃபன் போட்டு அன்டை. டிஸ்கவுண்ட், அன்ஹாப்பி, தேங்க்ஃபுல், கைண்ட்னஸ் அப்படி பிரிக்கலாம். காம்பவுண்டு வேர்டுங்கிறது 2 சொற்கள் இணைந்து புதிய வேறொரு சொல்லை உருவாக்குறது. உதாரணமாக ஃபுட் அப்படின்னா பாதம், பால்னா பந்து. ஃபுட்பால் அப்படிங்கிறது கால்பந்து விளையாட்டு. இதில் 2 சொற்கள் இணைகிற இடத்துல, ஃபுட்டும் பாலும் இணைகிற இடத்துல நடுவில் நம்ம ஹைஃபன் போட்டு பிரிக்கணும். ஃபுட்பால், டூத் ப்ரஷ், சன்செட். ரூல் நம்பர் 3 C+LE பேட்டர்ன். ஒரு வார்த்தையுடைய முடிவில் கான்சனண்ட்டோட LE சேர்ந்து வந்தால் அந்த கான்சனண்ட்டுக்கு முன்னால் ஹைஃபன் குறியீட்டை போடணும். உதாரணமாக டேபிள். இதில் டேபிளில் LEயோட B அப்படிங்கிற கான்சனண்ட் வந்திருக்கு. அதனால் Bக்கு முன்னாடி சிலபிஃபை பண்ணணும். டேபிள், பர்பிள், டர்டில், ஹர்சில், ட்ரபிள். ரூல் நம்பர் 4 VCV பேட்டர்ன். 2 வவல்களுக்கு நடுவில் ஒரு கான்சனண்ட் வந்தால் முதல் வவல் லாங் வவலாக இருந்தால் கான்சனண்ட்டுக்கு முன்னால் பிரித்து ஹைஃபன் போடணும். லாங் வவல் அப்படின்னா என்னன்னா ஏங்கிற எழுத்து ஏ அப்படிங்கிற உச்சரிப்பிலே வர்றது. உதாரணமாக கேக், பேக், ரைட் அப்படின்னு ஏ மாதிரியே வர்றது. ஈங்கிற எழுத்து ஈங்கிற உச்சரிப்பிலே வர்றது. மீ, ஷீ, வி. ஐங்கிற எழுத்து ஐங்கிற உச்சரிப்பிலே வருது. டைகர், பைக். ஓங்கிற எழுத்து ஓங்கிற உச்சரிப்பிலே வருவது. போட், நோட், கோ. யூங்கிற எழுத்து யூ அப்படிங்கிற உச்சரிப்பிலே வர்றது. க்யூட், யூஸ். அதனால் எழுத்தும் உச்சரிப்பும் ஒரே ஓசையில் இருந்தால் அது லாங் வவல்.
மாறாக ஏங்கிற எழுத்து ஆ அப்படின்னு வந்தால் ஆம், கேட், ஹேட் அப்படின்னு. ஈன்ற எழுத்து ஏ அப்படிங்கிற உச்சரிப்பில் வர்றது பென், லெட், பெட். இது மாதிரி உச்சரிப்பும் எழுத்தும் வேறுபடும் போது அது ஷார்ட் வவல். டைகர் அப்படிங்கிற வார்த்தையை பிரித்தோம்னா டைகர். இதில் டையில் உள்ள ஐங்கிற எழுத்து ஐங்கிற உச்சரிப்பிலே வர்றதுனால கான்சனண்ட்டான ஜிக்கு முன்னாடி ஹைஃபன் போட்டு பிரிக்கணும். பேப்பர், இதில் பீன்ற கான்சனண்ட்டுக்கு முன்னாடி கோடு போட்டு பிரிக்கணும். ஃப்யூச்சர், ஃபியூவில் இருக்க யூங்கிற லாங் வவல் சவுண்டை கொடுக்கறதுனால கான்சனண்ட்டான டீக்கு முன்னாடி கோடு போட்டு பிரிக்கணும். ஒரு வேர்டில் ஷார்ட் வவல், கான்சனண்ட், வவல் வந்தால் கான்சனண்ட்டுக்கு பின்னால் கோடு போட்டு பிரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ராபின், ராபினில் ஓன்ற எழுத்து ஆங்கிற உச்சரிப்பை தருது. அதே போல் ஹேபிட், ஹேபிட்டில் ஏன்ற எழுத்து ஆ அப்படிங்கிற உச்சரிப்பை தருது. அதனால் அதில் கான்சனண்ட்டுக்கு பின்னாடி தான் நாம் ஹைஃபன் போடணும். இந்த ஷார்ட் வவலுடைய ஒரு பியூட்டி என்னென்னா அது பக்கத்தில் ஈ சேர்த்தா அது லாங் வவலாக ஆகிடும். உதாரணமாக கட், அதில் யூ ஆங்கிற சவுண்டு தருது. பக்கத்தில் ஈ போட்டோம்னா க்யூட்டு, யூவாக மாறிடுது. ஹாப், ஹோப், சிட், சைட். அடுத்ததாக ரூல் நம்பர் 5, விவி பேட்டர்ன். ஒரு வேர்டில் 2 வவல் சேர்ந்து ஆனால் ரெண்டுமே வெவ்வேறு உச்சரிப்பை தந்ததுன்னா அந்த 2 வவல்களுக்கும் நடுவில் ஹைஃபன் போட்டு பிரித்து படிக்கணும், எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் லயன், இதில் ஐங்கிற உச்சரிப்பையும் ஓ அ அப்படிங்கிற உச்சரிப்பையும் தருது லயன். இதே போல் பொயட், டயட் இவற்றில் உள்ள 2 வவல்ஸும் வேறு வேறு உச்சரிப்பை தரதை பார்க்கலாம். ஆனால் 2 வவல்ஸு சேர்ந்து ஒரே உச்சரிப்பை கொடுத்தா அதுக்கு நடுவில் பிரிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட், இதில் இ ஏ ரெண்டும் சேர்ந்து ஒரே வவல்ஸை தான் தருது. காயின், இதில் ஓ ஐ ஒரு டிஃப்தாங்க, அதுவும் ஒற்றை வவல் சவுண்டு தரதுனால அவற்றிற்கு நடுவில் பிரிக்கக்கூடாது. ரூல் நம்பர் 6, சைலண்ட் இ உச்சரிக்கப்படாத போது அது அதுக்கு முன்னாடி உள்ள சிலபிளோடு தான் சேர்ந்துருக்கும். உதாரணமாக ஹோப்ஃபுல். இப்போது இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு சில வார்த்தைகளை நாமளே சிலபிஃபை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட், எஜுகேஷன். இந்த வேர்டில் யூன்ற 2 வவலுக்கு நடுவில் டிங்கிற கான்சனண்ட் வந்திருக்கு. ஒரு ஷார்ட் வவலாக இருக்கிறதுனால கான்சனண்ட்டுக்கு பின்னாடி நாம் கோடு போடணும். அடுத்து ஷன், ஒரு சஃபிக்ஸுங்கிறதுனால ஷன்னுக்கு முன்னாடி ஒரு ஹைஃபன். யூக்கும் ஏக்கும் நடுவில் ஒரு கான்சனண்ட் வருது. யூ லாங் வவல், அதனால் சிக்கு முன்னாடி கான்சனண்ட்டுக்கு முன்னாடி ஹைஃபன் போட்டு இதை பிரிக்கணும். இப்போது நமக்கு எஜுகேஷனுக்கு சிலபிள்ஸ் கிடச்சிருச்சு. அடுத்து டீச்சர் அப்படிங்கிற வேர்டை பிரிப்போம். டீச்சரில் டீச்சுங்கிறது ரூட் வேர்டு, ஈஆருங்கிறது சஃபிக்ஸு. அதனால் டீச்சர் ஒரு காம்பவுண்ட் வேர்டு இருக்கிறதுனால சஃபிக்ஸுக்கும் ரூட் வேர்டுக்கும் இடையில் ஒரு ஹைஃபன்.